Hello friends, good morning. This is Manju Kanna from Easy English in Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா frequently used English sentences in daily life. அதாவது நம்ம தினசரி வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வாக்கியங்கள் தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோஸ் ஆன் ஃபேஸ்புக் அண்ட் டெலிகிராம். இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலிகிராம்ல வந்து டெய்லியும் பிராக்டிஸ் டெஸ்ட் குடுக்குறோம். புது சென்டென்சஸ், கிராமர் பார்ட் எல்லாமே வந்து சொல்லிக் குடுக்குறோம். நீங்க வந்து இங்கிலீஷ ஈஸியா சீக்கிரமே ஃப்ளூயன்ட்டா பேசணும், டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், the whole country mourned his death. அவரது மரணத்திற்கு ஒட்டுமொத்த நாடே இரங்கல் தெரிவித்தது. அதாவது இரங்கல் தெரிவிக்கிறது மோண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஃபீல் பண்ணி அழறாங்க. இந்த மாதிரி அப்படி அந்த மாரிக்கும் மோண்ட் அப்படிங்கிறத சொல்லலாம் நம்ம. The whole country mourned his death. அவரது மரணத்திற்கு ஒட்டுமொத்த நாடே இரங்கல் தெரிவித்தது. ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸ். அடுத்து she passed with flying colors. அவள் நன்றாக தேர்ச்சி பெற்றாள். அதாவது நிறைய இது வாங்கி மார்க் வாங்கியோ இல்ல வந்து ஹையஸ்ட் வாங்கி வந்து பாஸ் பண்றதுனால இந்த மாதிரி சென்டென்சஸ் சொல்லலாம். she passed with flying colors அப்படின்னு சொல்லிட்டு. he has failed his driving test. அவர் தனது ஓட்டுநர் தேர்வில் தோல்வி அடைந்துள்ளார். ஸோ வந்து ஓட்டுநர் தேர்வுன்றது டிரைவிங் டெஸ்ட். அதுல வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபெயில் அடைந்துள்ளார். ஸோ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்பயோ வந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ வந்து அவன் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றது. ஹி ஃபெயில்ட் அப்படின்னா அவன் தோல்வி அடைஞ்சிட்டான். ஸோ அடைந்துள்ளார். இப்ப வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியோ, இல்ல வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியோ அப்படி சொல்லும்போது, "ஹி ஹாஸ் ஃபெயில்டுன்னு" சொல்றதுனால இது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ். "ஹி ஹாஸ் ஃபெயில்ட் ஹிஸ் டிரைவிங் டெஸ்ட்." அவர் தனது ஓட்டுநர் தேர்வில் தோல்வி அடைந்துள்ளார். "யூ வில் ஜஸ்ட் ஹேவ் டு பி பேஷண்ட் டு கெட் சக்சஸ்." வெற்றியை பெற நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஸோ நீங்க வந்து பொறுமையா இருந்தா தான் கண்டிப்பா வந்து வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் ஆர் adamant. பெரும்பாலான குழந்தைகள் பிடிவாதமாக உள்ளனர். ஸோ இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அடமெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிடிவாதமா இருக்கிறதுக்கு வந்து adamant அப்படின்னு சொல்லலாம் நம்ம. He gave up a permanent job in order to freelance. அவர் தனிப்பட்டு வேலை செய்ய நிரந்தர வேலையை விட்டுவிட்டார். ஸோ நிரந்தரம் அப்படிங்கிறது பெர்மனன்ட் ஜாப். நிரந்தர வேலை பெர்மனன்ட் ஜாப் இன் ஆர்டர் டு ஃப்ரீலான்ஸ். அவர் வந்து தனிப்பட்டு வேலை செய்யணும். தனியா வந்து இந்த ஆஃபீஸ்க்கு போய் வேலை செய்யாம தன்னோட சுயமா வேலை செய்யணும், ஃப்ரீயா வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக நிரந்தர வேலையை விட்டுட்டாங்க. He gave up. ஸோ he gave up a permanent job in order to freelance. அவர் தனிப்பட்டு வேலை செய்ய நிரந்தர வேலையை விட்டுவிட்டார். You might want to consider temporary work until you decide what you want to do. ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா இதோட மீனிங் வந்து ரொம்பவே ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப வாங்க பார்க்கலாம். நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்கும் வரை தற்காலிக வேலையை செய்ய நீங்கள் பரிசீலிக்கலாம். ஸோ அதாவது நீங்க என்ன செய்ய போறீங்களோ அது செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நீங்க தற்காலிகமா வேலை செய்யலாம். வேலை செய்யறத பத்தி நீங்க யோசிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல. இப்ப அடுத்து நம்ம ஏதோ பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி எதுக்கு இத விட்டுறணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? அதாவது வாட் யூ வாண்ட் டு டூ, என்ன செய்ய விரும்புறீங்களோ அத தீர்மானிக்கும் வரை அன்டில் யூ டிசைட், அத தீர்மானிக்க வரைக்கும் தற்காலிக வேலையை டெம்பரரி ஒர்க் வந்து நீங்க பரிசீலிக்கலாம்னா யூ மைட் வாண்ட் டு கன்சிடர். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம், யோசிக்கலாம், பண்ணலாம் அந்த மாதிரி வரும்போது நம்ம இந்த மைட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ யூ மைட் வாண்ட் டு கன்சிடர் டெம்பரரி ஒர்க் அன்டில் யூ டிசைட் வாட் யூ வாண்ட் டு டூ. நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்கும் வரை தற்காலிக வேலையை செய்ய நீங்கள் பரிசீலிக்கலாம். ஸோ அப்படின்ற அப்படின்றலாம் வரும்போது நம்ம மே ஆர் மைட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம்.
ஆல்ரெடி நம்ம மே, மைட் அப்படிங்கிற மாடல் ஆக்ஸிலரீஸ்க்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து மே, மைட்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த வீடியோல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த சென்டென்ஸ். டியூரிங் த சம்மர் டொமேட்டோஸ் ஆர் plentiful அண்ட் சீப். கோடையில் தக்காளி ஏராளமாகவும் மலிவாகவும் இருக்கும். ஸோ கோடை காலத்துல பாத்தீங்கன்னா தக்காளி வந்து ரொம்ப விலை கம்மியாகவும் கிடைக்கும். அப்பதான் சீப் மலிவா கிடைக்கிறது. ஏராளமா இருக்கும், நிறைய இருக்கும்னா பிளென்டிஃபுல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், ஃபுட் வாஸ் ஆஃபன் ஸ்கார்ஸ் இன் த வின்டர். குளிர்காலத்தில் உணவு பெரும்பாலும் பற்றாக்குறையாக இருந்தது. இருந்தது அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சிருச்சு. வாஸ் குளிர்காலம் சொல்லும்போது வின்டர் சொல்றோம். பற்றாக்குறை அப்படிங்கிறதுக்கு வந்து ஸ்கார்ஸ் அல்லது ஸ்கார்சிட்டி பற்றாக்குறையாக இருந்தது. ஸோ உணவு பற்றாக்குறையாக இருந்தது. ஃபுட் வாஸ் ஆஃபன் ஸ்கார்ஸ் இன் த வின்டர் குளிர்காலத்தில். அடுத்த சென்டென்ஸ். We left the party as soon as the chief guest had left. சிறப்பு விருந்தினர் வெளியேறியவுடன் நாங்கள் பார்ட்டியை விட்டு வெளியேறினோம். ஸோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், சீஃப் கெஸ்ட் போயிட்டு உடனே நம்ம வந்து கிளம்பி வந்துடுறோம் இல்லையா? அப்போ வந்து இது சொல்லலாம். இப்போ யார்கிட்டயும் நம்ம சொல்றோம் இந்த பார்ட்டிக்கு போயிட்டு நம்ம இப்பயே கிளம்பிட்டோம், அப்போ அவ்வளோ சீக்கிரமே வந்துட்டுனா we left the party as soon as the chief guest had left அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட், it won't be polite to talk with your mouth full. உங்கள் வாய் முழுவதும் எதையாவது வைத்துக்கொண்டு பேசுவது கண்ணியமாக இருக்காது. ஸோ இப்போ வந்து யார்கிட்டயோ பேசுறோம். அப்போ வந்து வாயில ஏதோ நம்ம சாப்பிட்டுக்கினே பேசணும்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்டுட்டே பேசும்போது அது வந்து ஒரு மாதிரி பணிவாக பொலைட்டா இருக்காது இல்லையா? அப்போ அப்படிதான் அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த சென்டென்ஸ் சொல்லிக்கலாம். இப்போ பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா வீட்லயே வந்து சாப்பிட்டுட்டு ஆ, ஊ, ஊ அந்த மாதிரிலாம் பதில் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பெரியவங்க கிட்ட சொல்லும்போது அந்த மாதிரி சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ வந்து இது சொல்லிக்கலாம். இட் ஓன்ட் பி பொலைட் டு டாக் வித் யோர் மவுத் ஃபுல். வாய் நிறைய வந்து ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு பேசுறது வந்து ரொம்ப பணிவா கண்ணியமா இருக்காது அப்படின்னு சொல்லலாம். Computer technology makes it possible for many people to work from home. கணினி தொழில்நுட்பம் பலருக்கு வீட்டிலிருந்து வேலை செய்வதை சாத்தியமாக்குகிறது. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து இந்த சமயத்துக்கு ஏத்த சென்டென்ஸ் தான். இந்த கோவிட்-19ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்து ரொம்ப வந்து சாத்தியமா இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ரொம்ப சாத்தியமாக்குது அப்படின்னு சொல்றதா இந்த சென்டென்ஸ். Members with young children often found it impossible to attend evening meetings. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, சிறு குழந்தைகளுடன் உள்ள உறுப்பினர்கள் பெரும்பாலும் மாலை கூட்டங்களில் கலந்து கொள்வது சாத்தியமில்லை. அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்னு சொன்னோம். நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிற எல்லாம் ஒர்க் பண்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, நெறைய மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்ல வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்றது ரொம்பவே வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, உறுப்பினர்கள்லாம் மெம்பர்ஸ். அப்படி இல்லன்னா நீங்க வந்து ஒர்க்கர்ஸ் வித் யங் சில்ட்ரன். வேலை செய்றவங்கள வீட்லலாம் வந்து சின்ன சின்ன பசங்க இருந்தாங்கன்னா, அந்த வீட்ல வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்றது ரொம்பவே வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். We need an effective strategy to fight poverty. வறுமையை எதிர்த்து போராடுவதற்கு நமக்கு ஒரு சிறந்த உத்தி தேவை. சோ வறுமை அப்படிங்கிறது இங்க பாவர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். எதிர்த்து போராடுறது அப்படின்னா டு ஃபைட் வித். நமக்கு ஒரு சிறந்த உத்தினா an effective strategy வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்றோம். So we need an effective strategy to fight poverty. அதேதான் நம்ம இங்க இங்க வந்து we need an effective strategy to fight against COVID-19. அதை எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு ஒரு சிறந்த உத்தி தேவை அப்படிங்கிறது இப்ப மெடிசன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்ல. ஸோ சிறந்த மெடிசன் வந்து நம்மளுக்கு கிடைச்சாதான் நம்மள அதுல இருந்து வெளிய வர முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு வேர்டை சேஞ்ச் பண்ணி பல சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணலாம். The purpose of industry is to create wealth. தொழிலின் நோக்கம் செல்வத்தை உருவாக்குவதாகும். ஸோ தொழில் அப்படிங்கிறது இங்க இண்டஸ்ட்ரின்னு சொல்றோம். உருவாக்குறது டு கிரியேட். பர்பஸ் நோக்கம். செல்வம் அப்படிங்கிறது வெல்த். ஸோ த பர்பஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி இஸ் டு கிரியேட் வெல்த். தொழிலின் நோக்கம் செல்வத்தை உருவாக்குவதாகும். Millions of elderly people live in poverty.
மில்லியன் கணக்கான முதியவர்கள் வறுமையில் வாழ்கின்றனர். ஸோ நெறைய வந்து முதியவர்கள் பார்த்தீங்கன்னா, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம பசங்க இருந்தும் பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாமே வந்து ரொம்ப வறுமையில தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க. அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். He was one of the most powerful men in India. அவர் இந்தியாவில் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்களில் ஒருவராக இருந்தார். ஸோ இருந்தார் பாஸ்ட் டென்ஸ். ஏதோ ஒரு இப்போ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப பாப்புலரான பர்சன் வந்து ரொம்ப பவர்ஃபுல் இவரு. அது நம்ம இந்தியாலயே அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பெரியவங்கள சொல்றோம் அப்படின்னா, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு இவருன்னு சொல்லுவோம்ல. அப்ப வந்து ஹி வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் மென் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். The country is in a weak position economically. நாடு பொருளாதார ரீதியாக பலவீனமான நிலையில் உள்ளது. ஸோ பொருளாதாரம் அப்படின்னாவே நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த எக்கனாமிக் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். நாடு கண்ட்ரி. வீக் அப்படின்னாவே பலவீனமா இருக்கிறது. பொசிஷன்னா நிலை. ஸோ நாடு பொருளாதார ரீதியாக பலவீனமான நிலையில் உள்ளது. ஸோ இப்போ வந்து சொல்லிக்க உள்ளதுன்னு சொல்லிட்டு பிரசன்ட் ஃபார்ம்ல. My main criticism of the scheme is that it does nothing to help families on low incomes. கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது விமர்சனம் பண்றது. ஸோ விமர்சனம் அப்படின்னா கிரிட்டிசிசம் சொல்லுவோம். விமர்சனம் பண்றவங்கள வந்து நம்ம கிரிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். கிரிட்டிக்னா விமர்சகர். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து வெக்காபுலரிஸ் பார்க்கும்போது கிரிட்டிக் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இந்த திட்டத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, த மெயின் கிரிட்டிசிசம் ஆஃப் த ஸ்கீம். இந்த திட்டத்தை பற்றி எனது முக்கிய விமர்சனம் என்னவென்றால் தட் குறைந்த வருமானத்தில் அதாவது லோ இன்கம்ஸ் உள்ள குடும்பங்களுக்கு இது எதுவும் செய்யாது. இட் டஸ் நத்திங் டு ஹெல்ப் ஃபேமிலிஸ். ஏதோ ஒரு திட்டம் வந்து கொண்டு வராங்க. இந்த திட்டத்துல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து லோ இன்கம் இருக்கிற ஃபேமிலிக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணாது அப்படிங்கறத இந்த சென்டென்ஸோட மீனிங். As usual, the government seems to have forgotten most of its election promises. வழக்கம் போல் அப்படின்னு as usual அரசாங்கம் தனது தேர்தல் வாக்குறுதிகளில் பெரும்பாலானவற்றை மறந்துவிட்டதாக தெரிகிறது. ஸோ இது வந்து எப்பவுமே நடக்கிறதா நம்ம கவர்மெண்ட்ல. ஸோ கவர்மெண்ட் அரசாங்கம் சொல்றோம். அப்போ வந்து மறந்து விட்டதாக தெரிகிறது அப்படின்ற இடத்துல வந்து நம்ம சீம்ஸ் யூஸ் பண்றோம் நிறையவே. சீம்ஸ் டு ஹேவ் ஃபர்காட்டன் மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் எலெக்ஷன் ப்ராமிசஸ். வாக்குறுதிகளில் பெரும்பாலானவற்றை மறந்து விட்டதாக தெரிகிறது. ஸோ இதான் வந்து இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இதான் வந்து இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ். இந்த சென்டென்சஸ் வந்து நீங்க அப்படியே வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல உங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க சென்டென்ஸ் மாத்தி கூட யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. நீங்க ஆல் சூஸ் பண்ணாதான் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். Thank you for watching this video.